அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் விரத நாள். இன்று சந்திர தரிசன நாள். இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் துர்க்கை அம்பாளுடைய அனுகூலம், அனுக்கிரகம் கிடைக்கவும், காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை திரு ஆடிப்பூர நாள். அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்று இரவு 8:04 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மாலை 6:41 வரை மக நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று உத்தராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று காலை 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம் உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரையும் நல்ல நேரம் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். சிலருக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள் இருக்கும். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். வியாபாரத்திலே வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் கோர்ட் கேஸ், வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு, அதே போல் கோர்ட் கேஸ் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். சனி பகவான் வக்ரமாக இருப்பதனால் உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக பணியாளர்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு வரும். அல்லது ஏற்கனவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு சர்ஜரி, ஆப்ரேஷன் போன்றவை
நடப்பதற்கான வாய்ப்புள்ளது. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். வீட்டிலே சில மாற்றங்களை செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட், சட்டத்துறை மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. கடகராசி என்பர்களே, வீண் செலவுகள் கூடும் நாள். செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக லோன் வாங்குவதை, பர்சனல் லோன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரும். சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் இருக்கும். அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால் வியாபாரம் தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். அதே போல் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. குரு பகவானால் சிலருக்கு வீண் பழி வந்து செல்லும். 10ல் இருக்கின்ற குருவால் தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் வரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அதே போல் மருந்து கடை, நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. குரு பகவானால் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். அதிரடி முன்னேற்றம் சிலருக்கு உண்டு. ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு நாள். காதலர்களுக்கிடையும் இன்பமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். இன்று மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். கவனமாக படிக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். முயற்சிகளிலே முன்னேறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு
நல்ல செய்திகள் உண்டு. பிஆர் அப்ளை செய்தவர்கள், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் போன்றோருக்கெல்லாம் நல்ல தகவல்கள், செய்திகள் வருகின்ற நாள். இன்று கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சூரிய பகவானால் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வருகின்ற வாய்ப்பு உண்டு. அதேபோல் சகோதர வழியிலும் சில விரய செலவுகள் காத்திருக்கின்றன. மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு, குறிப்பாக ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, வர்மா போன்ற மருத்துவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள். ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குரு பகவானால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்து போகும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. இன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில மறைமுக பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர் சில தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதிகாரிகளின் கெடுபிடிக்குள்ளாவீர்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டி ஏற்படும். மந்த நிலைமை சிலருக்கு ஏற்படும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே திடீர் பிரச்சனைகள் வரும். டிரைவராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போக வாய்ப்புண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 9. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். யாரை நம்பி எந்த கடனும் கொடுக்க வேண்டாம். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே வியாபாரம், தொழில், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். சிலர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைந்து காணப்படும். சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்க வேண்டாம்.
தாய் தந்தையருடன் மோதல் போக்கு வேண்டாம். சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. மீனம் ராசி அன்பர்களே, வாய்ப்புகள் வருகின்ற நாள். சூரிய பகவானால் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பிள்ளைகளுடைய ஆசை நிறைவேறும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். கலைத்துறையினருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் நடக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க ஸ்ரீ அன்னபூரணி அம்பாளுடைய அனுக்கிரகத்துடன் வாழ்க்கையிலே என்றும் உணவு சாப்பாட்டுக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை தர பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.